கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்திலே நேயர்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் பாராட்டினவருடைய கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் இவ்விதமான ஒரு சந்தர்ப்பத்தை கிருபையாக எங்களுக்கு தந்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். தேவ மகிமை, தேவ பிரசனம் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம். அடி நீர் மூடி மறைத்து உங்களுடைய பிள்ளைகளோடு கூட நீர் இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ள ராஜா. இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். மகிழ்ச்சிகள் உள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவருடைய நாமத்திலே இன்னும் மறுபடியுமாக நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 22வது வசனம். கடைசி காலத்திலே நாம் வந்திருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், உலகத்தில் எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம், ஆண்டவருடைய எச்சரிப்பின் சத்தங்கள், தீர்க்க தரிசன வசனங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு எச்சரிப்பின் சத்தம் என்னவென்றால், பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே. இது ஒரு குறிப்பிட்ட ஒருவருக்காக சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. இங்கே வசனம் என்ன சொல்லுகிறது? பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. தேவன் ஒருவர் உண்டானால் அது ஆண்டவர் மாத்திரம்தான் தவிர, நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான் தவிர வேற யாருமே கிடையாது. அதை தான் தெளிவாக சொல்றாரு. நீங்க என்னை நோக்கி பாருங்க. நமக்கு ரட்சிப்பு வேண்டுமானால் நாம் அவரை மாத்திரமே நோக்கி பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய கண்கள் எதையோ நோக்கி கொண்டிருக்கிறது. எங்கெல்லாம் நோக்கி பார்த்துட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் அழிந்து போகிற காரியங்களை நம்முடைய மனதிலே வைத்து அழிந்து போகிற காரியங்கள் மேல் நம் நாட்டம் உள்ளவர்களாக இந்த உலகத்தின் காரியங்களை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறோம். இங்கே கர்த்தர் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அது என்ன அழைப்பு என்று சொன்னால், பூமியின் எல்லையில் இருக்கிற எல்லா மக்களை, அதை சொல்றாரு, பூமியின் எல்லை எங்கும் இருக்கிறவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ரட்சிப்பு 3 காலங்களுக்கு உட்பட்டது, 3 வகைப்பட்டது. ஒன்று கடந்த கால ரட்சிப்போ, இன்னொன்று நிகழ்கால ரட்சிப்போ, ஒரு எதிர்கால ரட்சிப்புக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அதுதான் இந்த கடைசி ரட்சிப்பு. ஒரு நாளிலே நடந்து முடிந்தது, அது கடந்த கால ரட்சிப்பு. ஒரு நாளிலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் ரட்சிக்கப்படாத ஆட்கள், ஒரு நாளிலும் ரட்சிக்கப்படாத கூட்டங்களும் இருக்கிறது. ஆகையினால்தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நமக்கு நேராக அனுப்புகிறார். இரண்டாவது, ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்திலே பலவிதமான பாவங்கள், அக்கிரமங்கள், பாடுகள், பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் சுத்திகரித்துக் கொண்டே இருக்க வேண்டிய ஒரு நாட்களுக்குள்ளே இருக்கிறோம். அதுதான் நிகழ்கால ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில அது நடந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குகிறோம், காலையில் எழுந்திருக்கிறோம், பகல் முழுவதும் நம்முடைய அநேக காரியங்களை நாம் செய்கிறோம். இந்த உலகத்திலே நாம் வாழுகிறோம். மறுபடியும் இரவு வருகிறது. இப்படி மாறி மாறி இரவு பகல் வந்து கொண்டே இருக்கிறது. நாட்கள் கடந்து போய் கொண்டே இருக்கிறது. இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கை, இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மை ஒட்டி கொண்டு, இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மை இழுக்காதபடிக்க ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிற அந்த அனுபவம் நமக்கு வேணும். ஒவ்வொரு நாளிலும் இதற்கு என்ன செய்யணும், இதற்கு என்ன பண்ணணும்னா, நீங்க வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். அதுதான் சொல்றாரு. ஒரு நாள் இன்னைக்கு கடைசி ரட்சிப்புக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அதுதான் வசனம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரீர மீட்பாகிய அந்த ரட்சிப்பை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். கடைசி, அதாவது முடிவு வரைக்கும் நிலைத்திருக்கிறவர்கள் தான் அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்வார்கள். அதற்காக தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த ரட்சிப்பின் செய்தியை அனுப்புகிறார். என்ன அப்படின்னா, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களை என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ஆண்டவரை நோக்கி பார்த்தால் அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். நான் தான், அதாவது ரட்சகர், நான் தான் தெய்வம். ஏன் அப்படின்னா, அதாவது இங்க தெளிவா சொல்கிறது, என்னை எல்லை எங்கும் உள்ளவர்களை என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன் என்று சொல்கிறார். வேறு தேவன், நம்மை ரட்சிக்க வேறு தேவன் இல்லை. வசனம் அப்படிதான் சொல்லுது. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளை
கட்டளையிடப்படவில்லை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நம்மை ரட்சிக்கக்கூடிய ஒரே நாமம் அந்த நாமம் தான். அதுக்கு காரணம் என்னன்னா, அதற்குரிய கிரயத்தை அவர் செலுத்தி இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசுவை கொடுத்து, தம்முடைய சொந்த பிள்ளையாகிய இயேசுவை நமக்கு ஒப்பு கொடுத்து, அவர் மூலமாக நமக்கு அந்த ஒரு பெரிய ரட்சிப்பை அவர் உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே அவரை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். அதாவது நானே தேவன், நான் தான் தேவன், வேறொருவரும் இல்லை என்று சொல்லுகிறார். அப்போ அவர் நம்மை ரட்சிக்கக்கூடிய அவரை தான் நம்ம நோக்கி பார்க்கணும். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்திலே ஒரு வசனம் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது என்ன சொல்றாருன்னா, இங்க வசனம் சொல்றது, நீங்க சகாயம் அடையும்படிக்கு இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்திற்கு போய் குதிரைகளின் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதனால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதனால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்க சகாயம் அடையணும்னா என்ன செய்யணும்னா இஸ்ரவேலின் பரிசுத்தரை நீங்க நோக்கி பார்க்கணும். நீங்க அவரை நோக்காம, இங்க தான் சொல்லுங்க, என்னை நோக்கி பாருங்கள் என்று அவர் சொன்னாரே. இங்கே நீங்க என்ன செய்றீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவை கொண்டு கர்த்தர் பேசுகிறார். நீங்கள் அதாவது சகாயம் அடைய வேண்டுமானால் இஸ்ரவேலின் பரிசுத்தரை தான் நீங்க நோக்கி பார்க்கணும். வேற எந்த விதத்திலும் நமக்கு ரட்சிப்பு இல்லை. இப்ப நான் சொன்னது போல ரட்சிப்பு என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அந்த நாமம் மட்டும்தான் நமக்கு ரட்சிக்கப்பட அது ஒரு நாமம். அதனால அங்க நோக்கி பாருங்கள். இங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன செய்தாங்கன்னு சொல்றாருன்னா, இஸ்ரவேலின் பரிசுத்தரை நீங்க என்ன செய்யல, நோக்கி பார்க்கல. அப்போ கர்த்தரை தேடாமலும், அதாவது எகிப்திற்கு போய் என்று சொல்றாரு. எகிப்து என்று சொன்னால் பாவம் என்று அர்த்தம். இன்னொரு சொல்ல அதாவது அடிமைத்தனம் என்று அர்த்தம். இந்த பாவமாகிய அடிமைத்தனத்துக்குள்ளே, இந்த உலகத்துக்குள்ளே, உலகத்தினுடைய இச்சைகள் ஆசாபாசங்கள் இவைகளுக்குள்ளே சிக்கி என்ன செய்யறாங்கன்னா, ரதங்கள் அநேகமாயிருக்கிறதுனால எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து, குதிரைகள் மேல் நம்பிக்கை வைக்கிறாங்க. அடுத்தது ரதங்கள் அநேகமாயிருக்கிறதுனால அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாக இருப்பதனாலே அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்கிறார். ஏன்னா அதெல்லாம் நம்மை ரட்சிக்கிறதுக்கு அதெல்லாம் முடியாது. இந்த உலகத்தில் உள்ள எந்த காரியமும் நம்மை ரட்சிக்க முடியாது. நம்மை ரட்சிக்க ஒரே ஒரு நாமம், அது ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மாத்திரம்தான். அதனால் சொல்றாரு, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்திலே மகா பயங்கரமான சம்பவங்கள் சம்பவிக்க காத்து கொண்டிருக்கிறது. நீங்க வேத புஸ்தகத்தை வாசிப்பீர்களானால் தேடிமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆண்டவர் எழுதியிருக்கிறார். வரக்கூடிய நாட்களிலே நடக்கிற கோபாக்கினைகள், வரக்கூடிய கைவிடப்பட்டு போனவர்கள் மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே ஜீவிக்கிற துன்மார்க்கர், பாவிகள், இவர்களெல்லாம் அடைய போகிற ஆக்கினை குறித்து இந்த வேதத்துல பயங்கரமான சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நாம வேதத்தை வாசிக்கிறது இல்ல, வேதத்தில் உள்ள காரியங்களை செவி சாய்க்கிறது இல்லை. இங்கிருந்து ஜனங்க அப்படிதான் செய்தாங்க. அவங்களுக்கு நம்பிக்கை முழுவதும் ரதங்கள் மேல் இருந்தது, குதிரைகள் மேல் அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது. குதிரை வீரர்கள் மகா பலசாலிகளால் இருப்பதனால அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட மக்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். ஐயோ என்று சொன்னால் நமக்கு தெரியும், அது பயங்கரம், அது அதாவது பரிதாபத்துக்குரிய காரியம் என்று சொல்லி இன்றைக்கு ஜனங்கள் அவ்விதமாய் தான் இருக்கிறாங்க. அதனாலதான் என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், நானே தேவன், வேறொருவரும் இல்லை என்று தெளிவாய் கர்த்தர் இங்கே பேசுகிறார். இந்த நாளிலே கர்த்தர் நம்மை அவரை நோக்கி பார்க்கும்படியாய் சொல்லுகிறார். ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். அப்போஸ்தலர் நிருபம், அதாவது 3வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, கர்த்தருடைய பரிசுத்த ஆவியினுடைய பலத்தை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் பேதுருவை குறித்து நமக்கு தெரியும். பேதுரு ஆண்டவரை மறுதலித்து போனாருன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அந்த ஆண்டவரை மறுதலித்து போன அதே மனுஷன் தான் பேதுருவும் யோவானும் என்ன செய்றாங்க, ஆலயத்திற்கு, தேவனுடைய ஆலயத்திற்கு போகிறார்கள். அங்கே வாசற்படியிலே ஒரு, அதாவது மனுஷன் பிச்சை கேட்டு அங்கே ஒருவன் அமர்ந்து கொண்டிருக்கிறான். எப்பொழுதும் கொண்டு வந்து அவனை அங்கே இறக்குவார்கள். அந்த இடத்துல இருந்து அவன் தனக்கு ஏதாகினும், அதாவது ஆலயத்துக்கு வருகிறவர்கள் நிறைய ஆலயங்களுக்கு முன்பாக பிச்சைக்காரர் இருப்பாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா பண்டிகை நாட்களிலே, இந்த கிறிஸ்துமஸ், நியூ இயர், இந்த மாதிரி டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்முடைய ஆலயங்களுக்கு முன்பாகவே அநேகர் உட்கார்ந்து இருப்பாங்க. ஏன்னா ஏதாவது உதவி அவருக்கு தேவை என்று சொல்லி. அது இம்மைக்கான ஒரு காரியம். இந்த மக்கள் என்ன செய்யறாங்க, 2 பேரும் ஆலயத்துக்கு போறாங்க. அப்ப இந்த மனுஷன் வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறான். அவனை பார்த்த உடனே இவர்கள் என்ன செய்யறாங்க, எங்களை நோக்கி பாருங்கள் என்று சொல்லி அவங்களுக்கு ஒரு, இப்ப ஆண்டவர் நமக்கு சொன்ன மாதிரி அவங்க ஒரு, அதாவது அந்த மனுஷனை பார்த்து எங்களை நோக்கி பார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அவன் என்ன செய்தான் அப்படின்னா, இவங்க ஏதாவது அதிகமா ஜாஸ்தி காசு கொடுப்பாங்க போல இருக்குது, ஏதாவது வெளிநாட்டுல
இருந்து வந்திருப்பாங்க போல் இருக்கு, நிறைய காசு கொடுப்பாங்க, அதனால நமக்கு ஏதாவது இவங்ககிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்னு அந்த ஒரு இம்மைக்கான அந்த ஒரு எதிர்பார்ப்புகளுக்காக அவனை நோக்கி பார்த்தார்கள். அப்போ பேதுரு அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாருன்னா, வெள்ளியும் எங்ககிட்ட இல்லை, பொண்ணும் எங்ககிட்ட இல்லை, நீங்க இந்த உலகத்துல மனுஷன் நம்பிக்கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையாகிய வெள்ளி பொன் இவையெல்லாம் எங்கிட்ட இல்லை, எங்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது, இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் ஒன்று எங்கிட்ட இருக்கு, அந்த நாமத்தை தான் நான் உனக்கு கொடுக்கிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழும்பு என்று சொல்லி அவனை சொல்லும் போது அவன் எழுந்து நின்று நடந்து என்ன செய்தான், தேவனை துதித்து தேவாலயத்துக்குள்ள போயிட்டான். அது அவனுக்கு ஒருவேளை சரீர பிரகாரமான இம்மைக்குரிய ஒரு அதாவது ஆரோக்கியம் சுகம் என்று சொல்லி பார்க்கிறோம். இது உலகத்துல நீங்க யோசித்து பாருங்க, ஒருவேளை அந்த மனுஷனுக்கு எவ்வளவு பணம் கொடுத்திருந்தாலும், எவ்வளவு அவங்க தியாகம் பண்ணியிருந்தாலும், இல்ல வேற எதை கொடுத்திருந்தாலும் அவனுக்கு அந்த அளவுக்கு உட்கார்ந்து இருக்கிற இடத்துல அந்த அளவுக்கு அவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்க முடியாது. ஏன்னு சொன்னா அவனுக்கு தேவையானதெல்லாம் அவன் பிச்சை எடுத்துக்கொண்டு அந்த வாசற்படியில உட்கார்ந்து இருக்கிறான். அவன் எழுந்திருக்க வேண்டும், நடந்திருக்க வேண்டும், மற்ற மக்களை போல அவன் ஜீவிக்க வேண்டும் என்று மற்றவர்களை பார்க்கும்போது ஒரு எதிர்பார்ப்பு அவனுக்குள்ள இருந்திருக்கலாம். ஆனா இங்கே அதாவது பேதுரு யோவான் செய்ததான காரியம், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லும் போது அவன் எழுந்தான், அவன் நின்றான், அவன் நடந்தான், அவன் அதாவது குதித்தான். அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அவன் உடனே நன்றி சொல்லும்படியா போனானா, எதுக்கு போனான்னு தெரியாது, இதுவரைக்கும் நான் வெளியே உட்கார்ந்துட்டு இருந்தவன் சொல்லி ஒருவேளை அதை ப்ரூவ் பண்றதுக்காக போனான்னு தெரியாது. அவன் அந்த நாள்ல எப்படி இருந்தாலும் நமக்கு தெரியாது. ஆனா இங்க வசனத்துல இதெல்லாம் சொல்லப்படல. அதனால அவன் உள்ளே போனான், அவன் சந்தோஷத்தோடு கூட உள்ளே போயிருப்பான். அவனுக்கு சரீரத்துல கொடுக்கப்பட்டதான அந்த விடுதலை அவனுக்கு ஒரு பெரிய விடுதலையா இருந்திருக்கும். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே அதற்காக நம்மை நோக்கி பார்க்கல, இந்த உலகத்துக்குரிய இம்மைக்குரிய காரியங்களுக்காக நம்மை நோக்கி பார்க்க சொல்லல. ஆண்டவர் எதற்காக நம்மை நோக்கி பார்க்க சொல்றாருன்னா, அதாவது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், நான் தான் தேவன், வேறொருவரும் இல்லை. நீங்கள் வாழுகிற இந்த உலகம் ஒருவேளை இம்மையிலே அதாவது இம்மையிலே சுகம் கிடைச்சாலும் இந்த நமக்குள்ளே இருக்கிற ஆத்துமா ரட்சிப்படையாவிட்டால் அது தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக முடியாது. அதாவது நித்திய காலமாக ஆண்டவரோடு கூட வாழ முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது, தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ள முடியாது. அதாவது துன்மார்க்கருக்கு அநேக வேதனைகள் உண்டு இந்த உலகத்திலே, கைவிடப்பட்டவர்களுக்கு அநேக பயங்கரமான சம்பவங்கள் இந்த உலகத்திலே இருக்கிறது. நீங்களும் நானும் காண்கிற இந்த உலகம் ஒரு நாளிலே அழிக்கப்பட்டு போகிறது. ஆகையினாலே இந்த இம்மைக்கான நன்மைகளுக்காக அல்ல, அதாவது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், நீங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், நானே தேவன், வேறொருவரும் இல்லை என்று சொல்கிறார். என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். எந்த ரட்சிப்பு? அதாவது முதலாவது நாம் வர வேண்டியதான அந்த ரட்சிப்பு. அடுத்தபடியாக நாம் சொன்ன ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டிய அந்த ரட்சிப்பு, இந்த ரட்சிப்பு நம்மளை ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட இணைந்திருக்க செய்கிறது, நம்மை சுத்திகரிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சுத்திகரிப்பு நமக்கு வரும்போது ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் அடைகிறோம். நான் இதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். என்னன்னா, இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாக அவரை தரிசிப்பதனாலே அவருக்கு ஒப்பா இருப்போம். அப்போ அவருக்கு ஒப்பாக மாற்றப்பட வேண்டுமானால் இது ஒரு நாளிலே நடக்கிற அனுபவம் அல்ல. ஒவ்வொரு நாளும் நாம் ரட்சிக்கப்பட்டு இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று இயேசுவோடு கூட நாம் ஐக்கியமாய் இருக்கும் போது அந்த பரிசுத்தம் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே கடந்து வந்து கொண்டே இருக்கும். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே வெளிப்படும் போது நாம் இமைப்பொழுதும் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகினாலே அதற்காக தானே அவர் நம்மை அழைத்துக் கொண்டிருக்கிறார். இங்கே அநேக வசனங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். இங்கே அதாவது இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற. அப்ப அந்த விசுவாசத்தை நம்ம ரட்சிக்கப்படுறோம். எப்படி ரட்சிக்கப்படுறோம்னா, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், அது உங்களால் உண்டானதல்ல, அது தேவனுடைய ஈவு என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதுகிறார். அதாவது அப்படி நம்ம என்ன செய்யணும்னா, அவரை நம்ம நோக்கி பார்க்கணும். விசுவாசத்தை அவர் நம்மிலே துவக்குகிறார். நாம எப்ப விசுவாசத்தின் மூலமாக ஆண்டவராகி இயேசுவை நம்ம பாவங்களை அறிக்கை செய்து இயேசுவை நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்கிறோமோ, இயேசு நமக்குள்ளே வருகிறார். அப்ப அவர் நமக்குள்ளே இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரித்துக் கொண்டு நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, நாம் மீட்கப்படும் நாளுக்கு முத்திரையாக பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். எபேசியர் நிருபத்திலே 1 அதிகாரம் 13 வசனத்திலே வாசிக்கிறோம். அதாவது மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை
முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுக்கிறார். இது ஆண்டவராகிய இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த உடனே சீஷர்களை பார்த்து சொன்னார், நான் இந்த உலகத்திலிருந்து நான் போறேன், உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண நான் போகிறேன். ஆனா நான் போனா உங்களோடு கூட இருக்கும்படியாக, உங்களை தேற்றும்படியாக, உங்களை சத்தியத்துக்குள்ளே நடத்தும்படியாக, உங்களோடு கூட இருக்கும்படியாக ஒருவரை நான் அனுப்புவேன். அது என்னன்னு சொன்னா பிதாவின் வாக்குத்தத்தமாகிய அந்த பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுக்கிறார். அதை தான் நீங்க எருசலேம்ல நீங்க காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சீஷர்களுக்கு சொல்லி போனார். அப்போ இந்த அநேக ஸ்திரீகள், அவருடைய சீஷர்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து 120 பேர் மேலறையிலே காத்திருந்தார்கள். அப்படி காத்திருக்கும் போது அந்த பிதாவின் வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர்கள் மேல் இறங்கினார். ஆகையினால்தான் ஆண்டவரை மறுதலித்த அந்த பேதுரு, இவரே எனக்கு தெரியாது என்று மறுதலித்த பேதுரு, அதே பேதுரு தான் என்ன செய்யறாரு, நீங்க சிலுவையில் அறைந்து கொன்ற நசரேயனாகிய இயேசுவுக்கு நான் தான் சாட்சி என்று பகிரங்கமாய் அறிவிக்கிறார். அந்த தைரியம் அவருக்குள்ள வந்தது. அதுக்கு காரணம் இந்த பரிசுத்த ஆவியானவர். அவருடைய வேலை என்ன? நமக்குள்ளே வந்து ஒவ்வொரு நாளும் நம்மை தைரியப்படுத்துகிறார், நம்மை பரிசுத்தமாக்குகிறார், நம்மை சுத்திகரிக்கிறார். அப்போ அவர் வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாய் கொடுக்கப்பட்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே நம்மை அவ்விதமான அனுபவத்துக்குள்ளே ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டிருக்கிறார். மாத்திரமல்ல, இமைப்பொழுது நாம் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. ஆகையினாலே இதை பெற்றுக் கொண்டதான இந்த பேதுரு தான் அந்த வாசப்படியில உட்கார்ந்திருந்த அந்த முடவனான அந்த மகனை பார்த்து சொல்லுகிறாங்க, நீ எழுந்து இயேசுவின் நாமத்தை நாங்கள் சொல்லுகிறோம். அப்ப தைரியமாய் அதை சொல்லக்கூடிய அந்த தைரியம் அவர்களுக்கு வந்தது எப்படின்னு கேட்டா இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமா தான். ஆகையினாலே இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொண்டது அவர் நமக்குள்ளே இருந்து இந்த விசுவாசத்தை நமக்குள்ளே தொடங்குகிறார். நமக்குள்ளே விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை நோக்கி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்து நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மோடு கூட இருக்கும்படியாக ஆவியானவரை தந்திருக்கிறார். இந்த ஆண்டவராகிய இயேசுவை நாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற வேலை. அதனால அவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தி அந்த உணர்வின் ஆவி நமக்கு தந்து, அநேகருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா உணர்வே இல்லை. கடைசி நாட்களிலே, அன்றைக்கு பூர்வ உலகம் அழிக்கப்படும் போது அவங்க உணர்வில்லாத ஜனங்களாக இருந்தாங்க. எவ்வளவு வசனத்தை கேட்டும் அவர்களுக்குள்ள உணர்வு இல்லை. அதனாலதான் அவங்க அழிக்கப்பட்டு போறாங்க. அதே மாதிரி மனுஷகுமாருடைய நாட்களிலும் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வசனங்கள் எவ்வளவு சொல்லப்பட்டாலும், அன்றைக்கு அவ்வளவு வார்த்தைகள் வசனங்கள் அல்ல. ஆனா இந்த நாட்கள்ல பார்த்தீங்கன்னா யூடியூப் திறந்தீங்கன்னா எத்தனை சேனல், எத்தனை ஊழியக்காரர்கள், எத்தனை பேர் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் எவ்வளவு வார்த்தைகளை கேட்டாலும் இன்றைக்கு உணர்வு இல்லை. இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதுனாலே அந்த உணர்வின் ஆவியானவர் நமக்கு அந்த உணர்வை கொடுக்கிறார். தாவீது பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது பெரும் பாதகத்துக்கு நான் நீங்களா இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறாரு. அப்ப அந்த உணர்வை கொடுக்கிற இடத்திலே நாம் கேட்க வேண்டும். அந்த உணர்வு நமக்குள்ள இருக்கும் போது அவர் தான் நமக்கு அந்த உணர்வை கொடுத்து நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படியான அந்த ஒரு கிருபையை நமக்கு தருகிறார். அந்த ரட்சிப்பு நமக்குள்ளே வருகிறது. இப்ப இந்த ரட்சிப்பு நமக்குள்ளே இருந்து ஒவ்வொரு நாளும் அது நமக்குள்ளே கிரியை செய்து நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நம்ம என்ன செய்யறாருன்னா அந்த பரிசுத்த வழியிலே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நம்ம அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒவ்வொரு நாளும் போதிக்கிறார், நம்மை சிர்ச்சிக்கிறார், நம்மை சீர்திருத்துகிறார், நம்மை சத்தியத்துக்குள்ளே நடத்துகிறார். எப்படிப்பட்ட கிரியைகள் எல்லாம் நடக்கும் போது நாம் என்ன செய்யறோம்னா அந்த பரிசுத்தத்துக்கு நேராக கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே இந்த நாட்களிலே நமக்கு அருமையான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க, என்னை நோக்கி பாருங்க, அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், நானே தேவன் வேறொருவர் மேலே என்று சொல்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 51:1 நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள், நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குடியையும் நோக்கி பாருங்கள் என்று தீர்க்கதரிசியாகி ஏசாயா மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது 51:1. நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குடியையும் நோக்கி பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரத்தில் பிதாவாகிய தேவன்
அதாவது மனிதன் பாவம் செய்து அந்த அதாவது தேவனுடைய மகிமை இழந்து போய் அவன் தேவனுடைய சமூகத்திலிருந்து துரத்தப்பட்ட போது இந்த உலகத்துல என்ன நடந்தது என்று சொன்னா நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த நாட்களில் இருந்து அதாவது இங்கே வசனம் தெளிவா சொல்லுகிறது என்னன்னா, ஆண்டவராகி பிதாவாகி தேவன் மறுபடியுமாக அந்த ஐக்கியத்தை உண்டு பண்ணும்படியாக தம்முடைய குமாரனாகி இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்று சொல்லி, ஆண்டவராகி இயேசு இந்த உலகத்திற்கு வந்து நமக்காக அவர் பட்ட பாடுகள், அதாவது கொஞ்சமல்ல. ஏசாயா 53 நாம் அதிகமாய் வாசிக்கிறோம். அதாவது ஒவ்வொரு வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நமக்காக அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அப்புறம் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவரை நோக்கி பார்க்க வேண்டியவர்கள் என்ன செய்தாங்க, அவருடைய முகத்தை என்ன செய்தாங்க, திருப்பி கொண்டாங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அடுத்தது அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தமாக பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று ஏசாயா தீர்க்கதரிசி 53வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருந்த வசனங்களை நாம் வாசிக்கிறோம். அவர் நமக்காக இவ்வளவு பாடுகளையும் வேதனைகளை அனுபவித்தார். இங்க நாம் நீங்க வெட்டி எடுக்கப்பட்ட, இங்க என்ன அழகா சொல்றாரு பாருங்க, அதாவது நீங்க வெட்டி எடுக்கப்பட்ட அந்த துறவையும் அந்த குழியையும் தோண்டி எடுக்கப்பட்ட அந்த குழியை நோக்கி பாருங்க. வெட்டி 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 எடுக்கப்பட்டார், நமக்காக தோண்டி எடுக்கப்பட்டார். அவ்வளவு வேதனைகளை அனுபவித்து ஆண்டவராகிய இயேசு நமக்காக இந்த காரியங்களை அவர் நமக்கு, அதாவது இந்த ரட்சிப்பை நமக்கு சம்பாதித்து வைத்து போயிருக்கிறார். நாம அழியக்கூடாது என்பதற்காக, அதாவது நாம் நித்திய நரகத்துக்குள்ளே போகக்கூடாது, நாம் அழிந்து போகக்கூடாது என்று சொல்லி நமக்காக நம்மை மீட்டெடுக்கும்படியாக நம்மை ரட்சிக்கும்படியாக இந்த பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக, அதாவது சிலுவையில சுமந்தார். இன்றைக்கு நாம் அநேக சமயத்தில் என்னன்னா, அதாவது அந்த லெந்து டேஸ் வரும்போது அப்போ நினைப்போம் என்னன்னா, ஆண்டவர் நமக்காக மறிச்சாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஈஸ்டர் வரும்போது அந்த சந்தோஷமா இயேசு தெரிஞ்சாருன்னு கொண்டாடுவோம். அதுதான் அதோட நம்ம வேலை முடிஞ்சதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நமக்காக இயேசு அடைந்ததான அந்த ஆக்கினை, அந்த வேதனை, நீங்க வெட்டி எடுக்கப்பட்ட அந்த துறவையும் அது தோண்டி எடுக்கப்பட்ட அந்த குழியையும் நீங்க என்ன செய்யுங்க, நோக்கி பாருங்கன்னு சொல்றாரு. ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நாம் அதை தான் நோக்கி பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏன்னா அதன் மூலமாக தான் நமக்கு ரட்சிப்பு உண்டு. அதனால அதன் மூலமா தான் நமக்கு மறுபடியும் நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகினாலே அந்த வாக்கில் அவர் மாற மாட்டார். அவர் கொடுப்பேன் என்று சொன்னவர் நமக்கு கொடுக்கிறார். ஆனால் அதை பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய வேலை. அப்ப நம்ம எப்படி அதை பெற்றுக்கொள்ளணும்னா, அவரை நோக்கி பார்க்கணும். அந்த வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை, அந்த தோண்டி எடுக்கப்பட்ட அந்த துறவையும் நாம் நோக்கி பார்க்கும் போதுதான் நமக்கு அந்த ரட்சிப்பு கிடைக்கிறது. அதனாலதான் அழைக்கிறாரு, அதாவது பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்கள், பூமியினுடைய எல்லையில் எங்கும் இருக்கிறவர்கள், அவருக்கு பாகுபாடு கிடையாது. கிறிஸ்தவர்கள், புறஜாதிகள், இந்த மதஸ்தர், அந்த மதஸ்தர், ஏழை பணக்காரன், அதாவது படித்தவன் பட்டம் பெற்றவன், இந்த விதமான வித்தியாசம் எல்லாம் அவருக்கு கிடையாது. ஆகையினால்தான் பூமியின் எல்லை எங்கும் இருக்கிறவர்களை யாரானாலும் சரி, நீங்கள் அவரை நோக்கி பார்த்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை என்று சொல்கிறார். அப்ப அவர்தான் தேவன். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் உண்மையாகவே ரட்சிக்கப்படுவார்கள். வேதத்தில் அநேக வசனங்களை தியானித்து சொல்ல முடியும். ஆனா இந்த நாட்களிலே, அதாவது நிறைய பேர் வாக்குத்தத்தங்களை எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. வாக்குத்தத்தம் சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனா இன்றைக்கு நமக்கு தேவையான சத்தியம் இதுதான். ஏன்னா நம்ம ரொம்ப நெருங்கி கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு மிக மிக நெருக்கமாய் நாம் இருக்கிறோம். அது எப்பொழுது என்று தெரியாது. ஆகையினாலே அக்னியிலிருந்து நம்மை தப்பிக்கும்படியாக, அழிவிலிருந்து நம்மை காக்கும்படியாக, கடைசி நிமிஷத்துல கூட நம்ம இந்த வார்த்தைகளை கேட்கிற நாம், அதாவது கடைசி மணித்துளிகளிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அது எப்பொழுதும் நமக்கு தெரியாது. ஆகையினாலே இந்த வார்த்தைகளை கேட்கிற நாம அவரை நோக்கி பார்த்து பிழைக்கும்படியாக, அவரை நோக்கி பார்த்து ரட்சிக்கும்படியாக நமக்கு இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே அவரை நாம் நோக்கி பார்த்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அடுத்தது நீங்க பார்க்கும்போது சங்கீதக்காரன் ஆகிய தாவீது பாடும்போது அவர் சங்கீதத்திலே அழகா சொல்லுகிறார், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று சொல்லி, அதாவது சங்கீத புஸ்தகத்திலே தாவீது பாடி இருக்கிறது நாம்
நாம் பார்க்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிழைத்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்டப்பட்டு போகவில்லை. நாம் பிழைக்க வேண்டுமானால் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அடுத்தது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய தாசராகிய மோசே ஆண்டவரிடத்துல ஏறி போனார். அங்க மலையில ஏறி போனார். அங்கே போய் ஆண்டவரோடு கூட அவர் தங்கி இருந்தார். 40 நாட்கள் ஆண்டவரோடு கூட உபவாசித்து தேவ சமூகத்திலே காத்திருந்தார். அப்போ இயேசுவோடு கூட இருக்கும் போது அவருடைய அந்த பிரகாசம், அவருடைய வெளிச்சம் அவர் மேல் பிரகாசித்தது என்று பார்க்கிறோம். அதனால இங்கே வசனம் சொல்வது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். இப்ப யார் யார் இயேசுவை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் பிரகாசிக்க முடியும். அவருடைய சமூகத்தை விடாம அவரோடு கூட ஐக்கியப்பட்டு அவரோடு கூட தங்கியிருந்து அந்த பிரசனத்துக்குள்ளே அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட மக்கள் பிரகாசிக்க முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த மோசே அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டார். மோசையை போல ஆண்டவரோடு கூட அவ்வளவு இசைந்திருந்த யாரையுமே நம்ம சொல்ல முடியாது. 40 நாட்கள் என்று சொல்லி மோசையினுடைய வாழ்க்கையில வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 2 முறை அவர் 40 நாட்கள் ஆண்டவரோடு கூட தரித்திருந்தார். அப்படி இருக்கிறதான நேரத்தில் அவருடைய முகம் அப்படி பிரகாசித்தது. அவர் கீழே இறங்கி வந்த போது அவருடைய முகத்தை ஜனங்க பார்க்க முடியல. அவர் தன்னுடைய முகத்தின் மேல ஒரு துணியை போட்டு மறைத்து கொண்டு வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவராகி இயேசுவை நோக்கி பார்க்கிற மக்கள் என்ன செய்யறாங்கன்னா பிழைக்கிறார்கள் என்று சொல்லி இயேசுவை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகினாலே நிச்சயமாகவே அதிகமாய் கர்த்தரோடு இருக்கிறவர்கள், அதிகமாய் ஜெபிக்கிறவர்களுடைய நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே அந்த வித்தியாசங்களை கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு தெரியும் யார் கர்த்தரோடு கூட இருக்கிறாங்க, யார் ஆண்டவரோடு கூட ஐக்கியமா இருக்கிறார்களோ, யார் அதிகமான நேரத்தை ஆண்டவரோடு கூட செலவழிக்கிறார்களோ அப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் என்ன செய்ய முடியும்னா பிரகாசிக்க முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்தாங்கன்னா என்னாகும் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது 21:9 இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க, வனாந்திரத்திலே அவர்கள் பிரயாணமாய் வந்து கொண்டிருக்கிறதான ஒரு சூழ்நிலையில நம்ம எல்லாருக்குமே தெரியும் இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகமாய் முறுமுறுத்த ஜனங்கள். ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் அவர்களுக்கு அவ்வளவோ அற்புதங்களை செய்தோம், ஆண்டவர் அவர்களுக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்தோம். அவங்க உணர்வில்லாம நிறைய நேரத்துல ஆண்டவரை முறுமுறுத்தார்கள் என்று சொல்லி நீங்க என்ன புஸ்தகத்திலே நீங்க வாசிக்கும் போது 21 அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது அதற்கு முன்பாக 20, 21 அதிகாரத்தெல்லாம் வாசித்து பாருங்க. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அவங்களுக்கு இறைச்சி எங்களுக்கு இல்லை, அதனால எங்களுக்கு எப்போதும் கொடுக்கிற இந்த மன்னாவையே கொடுக்குறீங்க, இந்த மன்னா எங்களுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்ற வார்த்தையை அவர்கள் அங்கே பயன்படுத்துகிறார்கள். இந்த மன்னா எங்களுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்று சொல்லி நீங்க யோசித்து பாருங்க. முதல்ல அந்த மன்னா அது வனாந்திரத்துல என்ன கிடைக்கும், அங்க கடை இருக்குதா, அந்த வனாந்திரத்துல என்ன இருக்குது, ஒண்ணுமே இல்லாத அப்படிப்பட்ட இடத்துல ஆண்டவர் வானத்திலிருந்து அந்த மன்னாவை இறக்க செய்து ஒரு நாளும் அவர்கள் பட்டினியாயிராதபடி, ஒரு நாளும் அவர்கள் ஆகார குறைவினாலே பசியினால கஷ்டப்படாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு ஏற்ற ஆகாரத்தை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருந்தார். அப்ப ஆரம்பத்தில் பார்க்கும்போது வேதம் சொல்லுது அது தூதர்களுடைய அப்பம் என்று சொல்லி. இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம் தேனிலிட்ட படியாரத்தை பல அவ்வளவு ருசியாக இருந்தது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா அப்படிப்பட்ட உணவு இப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கு, வெறுப்பா இருக்கிறது என்று அவங்க சொல்றாங்க. மோசையிட்ட இந்த எப்போது நாங்க இதுதான் சாப்பிடுறோம், இது எங்களுக்கு வெறுப்பா இருக்குது, அதனால இது எங்களுக்கு எங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த எண்ணாகும் புஸ்தகத்துல அவங்க சொல்றாங்க. தெரியுமா, இது எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி பாருங்க. எண்ணாகும் 21 அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இது எங்களுடைய மனதுக்கு வெறுப்பா இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் சொல்றாங்க இந்த மன்னாவை கொடுத்து. அப்படி சொன்ன உடனே ஆண்டவருக்கு கோபம் வந்துருச்சு. அதனால எவ்வளவோ அவர்களுக்கு எத்தனையோ முறை ஆண்டவர் அவர்களுக்கு மன்னித்து இரக்கம் பாராட்டி அவர்களை கொண்டு வருகிறார். ஆனாலும் கூட ஒவ்வொரு காரியங்களிலும் அவர்கள் விதமாய் நடந்து கொண்டது நமக்கு தெரியும். அப்ப இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் என்ன நடந்ததுன்னா ஆண்டவர் சர்பத்தை அவர்கள் கடித்து அநேகர் மாண்டு போனாங்க, அநேகர் செத்து போனாங்க. அந்த சமயத்துல மோசேகிட்டையும் ஆரோன்கிட்டையும் இவங்க கதறாங்க. என்னன்னா ஜனங்க எப்படி சாகுறாங்க, வனாந்திரத்துல சாகிறதுக்கு தான் எங்களை கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி
இவங்க முறுமுறுத்து சத்தம் போடுறாங்க. அந்த சூழ்நிலையில என்ன நடந்ததுன்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது ஆண்டவர் வந்து மோசையை பார்த்து சொல்லுகிறார், அதாவது ஒரு வெண்கல சர்பத்தை நீ உண்டு பண்ணி அதை தூக்கி மேல ஒரு மரத்திலே மாட்டிவை, யார் யார் அதை நோக்கி பார்க்கிறார்களோ அதை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதே மாதிரி அநேகர் நினைச்சிதாங்க அந்த வெண்கல சர்பத்தை நோக்கி பார்த்து அதற்கு பின்பாக இருந்தவர்கள் எல்லாம், அதாவது அந்த மரித்து போன கூட்டத்தை தவிர அதுக்கு பின்னால் இருந்தவர்கள் எல்லாம் அந்த வெண்கல சர்பத்தை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் உயிர் பிழைத்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அது போல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வெண்கல சர்பத்தை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வெண்கல சர்பம் அதாவது உயர்த்தப்பட்டதோ அது போல ஆண்டவராகிய இயேசு நமக்காக சிலுவையிலே உயர்த்தப்பட்டார். அந்த சிலுவையிலே உயர்த்தப்பட்ட ஆண்டவராகிய இயேசுவை யார் யார் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களை நோக்கி பார்த்தவர்கள் எல்லாரும் அதாவது உயிர் பிழைத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ரொம்ப வேண்டாம், நீங்க பாருங்க, அவருக்கு இந்த பக்கத்திலே ஒரு கள்ளனும் இந்த பக்கத்திலே ஒரு கள்ளனுமாக 2 கள்ளர்கள் அவர் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கொடுத்திருந்து சிலுவையிலே தொங்கினார்கள். அதிலே ஒரு கள்ளன் ஆண்டவராகிய இயேசுவை அவன் பார்த்தான். எந்த சூழ்நிலையில் அவன் எப்படி பார்த்திருப்பான் நீங்க யோசித்து பாருங்க. அவனே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலும் ரட்சிக்கிறவர் அவர் ஒருவர் தான் என்பதை அவன் அறிந்து கொண்டான். நடந்த சூழ்நிலைகள் எல்லாம் அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். அந்த மரணத்தில் அந்த நடந்த காரியம் எல்லாவற்றையும் அப்பா அவன் அடுத்த கள்ளனை பார்த்து சொல்லுகிறான். அந்த பரியாசம் பண்ணி ஆண்டவர் விரோதமாய் பேசின அவனை பார்த்து சொல்லுகிறான், நாம் செய்த பாவத்துக்கு தக்கதான தண்டனை நாம் அடைகிறோம், ஆனால் இவரோ பாவம் இல்லாதவர், பாவமறியாத பரிசுத்தர், அவர் அதாவது பாவத்தை பார்க்க மாட்டாதவர், அப்படிப்பட்ட இந்த தெய்வ பாவம் இல்லாதவர் இப்படிப்பட்ட வேதனைகளை அனுபவிக்கிறாரே என்று சொல்லி அறிந்து அந்த கள்ளன் அவரை நோக்கி பார்த்தான். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்ற வாக்கை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். இன்றைக்கு நீ சொல்லுகிற, நான் இதற்கு முன்பாக கடந்த முறை நான் பேசும்போது சொன்ன, இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் நாளைக்கல்ல அல்லது இன்னொரு நாளைக்கல்ல இன்னொரு சந்தர்ப்பத்தில் அல்ல அல்ல வேறு சூழ்நிலைகள் அல்ல ஆண்டவரிடத்தில் வருகிறவர்களுக்கு அப்பொழுதே ஆண்டவர் செய்கிற காரியம். இன்றைக்கே நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பார் என்ற வாக்கு கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் விற்கப்பட்டு போனதில்ல. அவரை நோக்கி பார்த்தவர்கள் என்ன செய்தாங்கன்னா, அதாவது பிரகாசம் அடைந்தார்கள். அவரை நோக்கி பார்த்தவர்கள் உயிர் பிழைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ யார் யார் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார்களோ, இந்த உலகம் அதாவது பல சூழ்நிலைகளிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. பல விதங்களிலே நாம் வெட்கப்படுகிற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறது. நாம் நம்முடைய காரியங்களை சரியாக செய்யாமல் போகும்போது நம்முடைய பிரச்சனைகளிலே, நம்முடைய கஷ்டங்களிலே, நம்முடைய வாழ்க்கையிலே வெட்கங்கள் வருகிறது. வெட்கப்பட்டு போக முடியாத சூழ்நிலைகள் கடந்து வருகிறது. ஆனாலும் நம்முடைய சூழ்நிலைகள் மத்தியிலே நாம் அவரை நோக்கி பார்த்தால் ஒரு காலம் நம்மை வெட்கமுடைய அவர் விட்டுவிடவே மாட்டார். ஆகையினாலே இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்டதான அந்த துறவையும் வெட்டி எடுக்கப்பட்டதான கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்டதான துறவையை நீங்க நோக்கி பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், நானே தேவன், வேறொருவரும் இல்லை என்று சொல்கிறார். இன்றைக்கு அந்த சத்தம் உங்களுடைய காதுகளிலே தொனிக்கட்டும். வரக்கூடிய கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களாக நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலே பல குறைவுகள் மூலமாக, வியாதியின் மூலமாக, பிரச்சனைகள் மூலமாக, அல்ல எதிர்காலத்தில் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் நடக்காதன் மூலமாக ஒருவேளை வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வாழ்க்கையில் இருக்கும். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் உங்களை வெட்கப்படுத்தாத ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் தான் சொல்றார், என்னை நோக்கி பாருங்கள் என்று சொல்கிறார். அடுத்தது நாம் பிழைக்கத்தக்கதாக என்னை நோக்கி பாருங்கள் என்று சொல்கிறார். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்தது நாம் சொல்றோம், என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், நானே தேவன், வேறொருவரும் இல்லை என்று சொல்கிறார். அவர் மாத்திரம்தான். ஒருவேளை நம்முடைய நாம் இந்த உலகத்திலே அதாவது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தது போல குதிரைகள் மேல், எகிப்தில் இருக்கிற குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து, அல்லது இந்த உலக பிரகாரமான காரியங்கள் மேல் நம்பிக்கை வைத்து, அதாவது ஐயோ என்று சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையிலே நாம் கடந்து போய் விடாதபடிக்கு இந்த நாளிலே நம்மை ரட்சிக்கிறவர் ஒருவர் உண்டானால் அந்த ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே. காரணம் என்னென்றால் அதற்குரிய கிரயத்தை அவர் கொடுத்து நம்மை அவர் வாங்கி இருக்கிறார்.
அதற்கான கிரியத்தை ஏற்கனவே அவர் செலுத்தி விட்டார். ஆகையினால் தான் சொல்றாரு, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. அவர் ஒருவரே தேவன், அவர் ஒருவரே தேவன், அவர் ஒருவரே தேவன். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது, அவர் ஒருவரே தேவன், அவரை தவிர வேறு தேவன் இல்லை. என்னை என்று உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொன்னார் ஆண்டவர். அது போல அவரை தவிர நமக்கு வேறே தேவன் இல்லை. ஆகையால் அவரை நோக்கி பார்த்து நாம் பிழைப்போம். வரக்கூடிய கோபாகிக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக இந்த கிருபையின் நாட்களிலே ஆண்டவர் நமக்கு தன்னுடைய வார்த்தைகளை அனுப்பி இருக்கிற இந்த சூழ்நிலைகளிலே அவரை நாம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அந்த வார்த்தைகளை நாம் சொந்தமாக்கி கொள்ளும்படியாக இன்றைக்கு நம்ம முழுவதுமாக அவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். நாம் ஒரு பாவி என்பதை ஒத்துக்கொள்வோம். நம்முடைய பலவீனங்களை அவருடைய சமூகத்திலே ஒத்துக்கொள்வோம். நம்முடைய குறைவுகளை குற்றங்களை நாம் ஒத்துக்கொள்வோம். ஆண்டவரே, எங்களை ரட்சிக்க, எங்களை கழுவ உம்மை தவிர வேறு யாரும் இல்லை. எங்களுக்காக கிரயம் கொடுத்தவர் நீர் ஒருவர் தான். எங்களுடைய பாவத்தை மன்னியும் ஆண்டவர். நீர் வரும்போது உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே இந்த கிழன் கெட்டது போல ஆண்டவரே, நீர் வரும்போது உம்முடைய ராஜ்யத்தில் அடியனை நினைத்துக் கொள்ளும் என்று அவன் அந்த சின்ன ஜபம் தான் பண்ணான். அந்த சின்ன ஜபத்திற்கு அவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இன்றைக்கு யார் யார் உள்ளத்திலே நொறுக்கப்பட்டவர்களாக, குத்தப்பட்டவர்களாக இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்களோ, அல்லது இன்ன வரைக்கும் அந்த ரட்சிப்புன்ற அந்த வாசனை இல்லாமல் இருக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நாளிலே உங்களை ஆண்டுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஒரு சின்ன ஜபம், அந்த கள்ளன் செய்தது போல ஒரு சிறிய ஜபத்தை அவரை நோக்கி பார்த்து, அதாவது நம்முடைய கண்களை ஏறெடுத்து தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் ஆகிய அவரிடத்தில் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின அந்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அப்ப நமக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் ஒத்தாசையை கொடுக்கிறவர் அவர் மாத்திரமே. அந்த ஒத்தாசை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய கண்களை நோக்கி, கண்களை அவருக்கு நேராக உயர்த்தி நாம் வேல் நோக்கி பார்ப்போம். நிறைய சமயத்துல நம்முடைய கண்கள் இந்த உலகத்தை சுற்றி கொண்டேதான் இருக்குது. நம்முடைய இருதயமும் லௌகீக கவலைகளினாலே உங்களுடைய உள்ளம் பாரமடையாதபடிக்கு, கர்த்தருடைய வருகையின் நாளிலே இந்த உலகத்துக்குரிய காரியத்தினாலே உள்ளம் பாரமடையாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று லூக்கா சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறத நாம் வாசிக்கிறோம். ஜனங்கள் இந்த உலகத்திலேயே பார்த்து பார்த்து இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை செய்யணும், அதை செய்யணும்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்க இன்றைக்கு நேரம் இல்லை, நேரம் இல்லை என்ற வார்த்தையை எல்லாரும் சொல்றாங்க பல விதங்களிலே. நாம் நேரம் இல்லைன்னு சொல்லுவோம். ஆனா ஒரு நாள் வருகிறது, அன்றைக்கு கர்த்தர் நேரம் இல்லை என்று சொல்லி நம்மை விட்டு கடந்து போய் விடுவார். அன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது நாம் தத்தளிக்கிறவர்களாய் மாறுவோம். ஆகினாலே அன்றைக்கு அது மாத்திரமல்ல, நித்திய ஆக்கினிக்கு நாம் ஏதுவாய் இருப்போம். ஆகினாலே கிருபையா இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்போது, நமக்கு ஒரு தருணத்தை கிருபையாய் அவர் தரும்போது நம்மை அவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்த ஆண்டவரை எங்களுடைய பாவங்களை மன்னியும், எங்களுடைய குறைவுகளை குற்றங்களை மன்னியும் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரை தேடுகிறதற்கு நாம் நம்முடைய நேரத்தை ஒப்புக் கொடுப்போம். நம்மளே விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை நோக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை நோக்கி, கிறிஸ்து இயேசுவை நோக்கி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஓட்டத்திலே நாம் பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட கிருபை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படியாக அவருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஒரு நிமிஷம். நன்றி தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்றோம் ராஜா. எங்கள் மேல் வைத்திருக்கிற இரக்கத்தினாலே, எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பினாலே, எங்களை நீ நேசிக்கிற அந்த நேசம் ஆண்டவரை பெரிதாய் இருக்கிறதுனாலே, ஆண்டவரை கடைசி இந்த நாட்களிலும் கூட நம்முடைய எச்சரிப்பின் சத்தம் எங்களுக்கு நேராய் தொனிக்கிற அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய ஜர்க்கத்தாவை இதை கேட்டுக்கொண்டிருந்த நம்முடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இடைப்படுவீராக, நீர் பேசுவீராக ஆண்டவரே. நாட்களை குறித்து நிதானித்துக் கொண்டபடியான கிருபையை அவர்களுக்கு நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிற பேசும் ஆண்டவரே. இதுவரைக்கும் இந்த அனுபவத்துக்குள்ளே வராத மக்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் கிருபையாய் இறங்கி அப்படிப்பட்ட ஜனங்களை எல்லாம் கர்த்தர் நீங்க ரட்சிங்க ராஜா, நீங்க சந்திங்க. ஒவ்வொருவரும் ஆண்டவரே மனம் திரும்புதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உதவி செய்யும். நீர் ஒருவரே தேவன் என்பதை அறிந்து கொள்ள நீர் உதவி செய்யும். உங்களுடைய கிருபையின் கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் நமக்கு கொடுக்கிறோம். மீட்பிரேசுவின் நல்ல நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.